என்னடா மேஜிக் பண்றீங்க? Hey, what the fish man? ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆர்கே விஷன் ரியாக்ஷன்ஸ். நான் உங்க ராகுல் ரத்தன் சந்திரோ. இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்? நம்ம தனுஷோட ராயன் படத்தோட ஆபீஷியல் ட்ரைலர் வந்துச்சு. நம்ம ரிலீஸ் ஆயிடுச்சு. தனுஷோட 50வது படம். பட்டே கிளம்ப போகுது. சும்மாவே சொல்ல வேண்டாம். இது மெயின் ஹைலைட் என்னன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க. ஆமா, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை தனுஷ். அதை பார்க்க வந்து ரொம்ப வருஷமா வந்து அவரோட காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி ராயன் படம் ட்ரெய்லரும் வந்துருச்சு. எக்ஸைட்டிங் சர்ப்ரைசிங் ஆக்ஷன் ப்ரோ இருக்கு. ஸோ ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆயா காட்டிலே ஆபத்தான சிங்கம் தான். காட்டிலே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம் புலிலாம் தான். ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். ஒத்தைக்கு ஒத்தனா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். ஓநாய் பயங்கர தந்திரவாதி. கூட்டமாக சுட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அடிச்சிடும். அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். இறங்கி செய்வான். ஓ, என்ன சொன்ன? அப்புன்னு கேஸ வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூடாதானே. டைரக்டட் பை தனுஷ். ஆயிடுச்சு 26 26. ஆமா, ஒரு ஒரு எப்படி சொல்றது, விஜய் சேதுபதியாரனுக்கு வந்து முடிஞ்சு போச்சு 50வது படம். மகாராஜா வந்து பிளாக் பர்ஸ்டர். தமிழ் மொத்தமா வேர்ல்டு வைடா 100 கலெக்ட் பண்ணிருச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து தனுஷ் இருப்போம். ஆமா, வேற மாதிரி இறங்கி வராமல 50வது படத்துக்கு செய்ய போறாங்க. படத்துல யாரெல்லாம் தனுஷ் இருக்காப்புல, காளிதாஸ் ஜெயராமு, அப்புறம் யாரு எஸ்.ஜே. சூர்யா, அப்புறம் எக்கச்சக்க பேரு. ஜீவா வீட்டுல பிரகாஷ் ராஜ் வேற. லைக் என்ன கேங் என்னன்னு தெரியல. சிவராகவன் இருக்காப்புல. ஐயோ, வேற மாதிரி செய்ய போறாங்க வச்சு படத்தை. ஸோ லைக் ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்டர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 26ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு ஆமா செம்ம எக்ஸைட்மெண்ட். அதுவும் வந்து பெரிய பாயோட மியூசிக், ஏஆர் சுப்ரமணியம் என்ன வேலைப்பாடுகிறமா, என்ன மாதிரி வாக்கு வரிகள் அப்படிங்கிற மாதிரி என்ன மியூசிக். கடைசியில் அது எண்டிங்ல வரும்போது கூஸ்பம்ஸ் தான். இல்ல அதுக்கே அப்படின்னா தியேட்டர்ல பிஜிஎம் வச்சுப்பாரு. கடைசி சீன் வந்து தலைவர் பேர் மாதிரி உண்மையை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் மாதிரி கெஞ்சி கேட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி வெயிட். ஸோ லைக் மாஸ் மிஸ்டர் டி வந்து ஒரு சரியான கம்பேக். அதை விட என்னன்னா ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதுல வந்து மிகப்பெரிய ஹைலைட். ஏன்னா சும்மாவே வந்து ஏ சர்டிபிகேட் அப்படின்னா அது இதுக்கு அசுரன், அது புதுப்பேட்டை மாதிரி ரா ரஸ்டிக் கேங்ஸ்டர் பிலிம் அப்படின்னா ரைட்டு. தனுஷ் ரிட்டர்ன் டைரக்டர் தனுஷ் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இறங்கி செஞ்சிருப்பாரு. சொல்ல ராக்கி படம் மாதிரி இருக்குன்னு. இப்படி அருமாதீஸ்வரன் கூட இருக்காரு, வெற்றிமாறன் கூட இருக்காரா, செல்வராகவன் கூட இருக்காரு. ஸ்கிரிப்ட பிரிச்சிருப்பாங்க, தனித்தனியா பிரிச்சிருப்பாங்க. வேற மாதிரி வந்து செய்ய போறாங்க படத்துல. சொல்ல எழுதி வச்சுக்கோங்க, பிளாக் பஸ்டர். ஆமா, D50 தனுஷ் 50 வந்து அவருக்கும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைய வாழ்த்துக்கள். இல்ல ஆமா, ஸோ லைக் படத்தோட ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். ஸோ அன்டில் பாய் ஃப்ரம் சந்திரன்.